பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் தெய்வ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் தெய்வ வார்த்தை யோசுவா 1 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் கர்த்தர் நமக்காய் தந்த நாள். இதிலே நாம் கலிகோர்ந்து மகிழ கடவோம். சுற்றி இருக்கின்ற காரியங்கள் நம்மை பயப்படுத்துகிறதாக, கலங்கச் செய்கிறதாக இருக்கலாம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் அருகில் இருப்பதால் நாம் ஏன் தேவையில்லாமல் பயப்பட வேண்டும்? தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்திருந்தால், புரிந்திருந்தால் போதும். யார் எது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் அது ஒரு பொருட்டாக இருக்காது. உங்களை சுற்றி இருக்கின்ற காரியங்கள் உங்களை கலங்கச் செய்கிறதாக இருந்தாலும், உங்களுக்கு பின்பாக நடக்கின்ற காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்துகிறதாக இருந்தாலும், மேல் நோக்கி மாத்திரம் பாருங்கள். உங்களுக்கு உதவி செய்யும்படி தேவன் உங்கள் அருகில் இருக்கின்றார். ஆதலால் உங்களுடைய பிரச்சனைகளை தேவனுடைய கரத்தில் கொடுக்கும்போது அவர் உங்கள் இருதயத்தில் சமாதானத்தை வைப்பார். காரணம், உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் மேலே இருக்கின்றார். உங்களுக்கு உதவி செய்யும்படி கீழே உங்களோடு கூட இருக்கின்றார். உங்களை வழி நடத்தும்படி உங்களுக்கு முன்பாக நடக்கின்றார். உங்களை ஆறுதல் படுத்தும்படி உங்கள் பக்கத்தில் இருக்கின்றார். இந்த மனதுருக்கமுள்ள தேவன் உங்களை பார்த்துதான் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, ஒருவரும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்கின்றார். வேதத்தில் பார்ப்பீர்கள், ஆனால் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் தாங்கள் முன்னோக்கி செல்ல முடியாதபடி தடையாக இருந்த 13 அடி உயரமும் 4 மீட்டர் அகலமும் கொண்ட எரிகோ மதிலையும் அங்கிருந்த பலமுள்ள ஜனங்களையும் பார்த்து உள்ளத்தில் கலங்கி போய் நின்றார்கள். ஆனால் வாக்கு கொடுத்த தேவன் அவர்கள் அருகில் இருந்தபடியால் தன்னுடைய வல்லமையை அனுப்பி அந்த பெரிய எரிகோ மதில் சுவரை தகர்த்து போட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னோக்கி சென்று கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படி செய்தார். சாத்தானின் பொல்லாத திட்டத்தின்படி யோபு தன்னுடைய சரீர சுகம், தன்னுடைய ஆஸ்திகள், தனக்கு அன்பானவர்கள் எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே, மேலும் அவருடைய வேதனையை கூட்டும் வண்ணமாக அவருடைய சந்தோஷத்தை, தேவன் மேல் அவர் வைத்திருந்த நம்பிக்கையை கெடுக்க சாத்தான் நினைத்தான். ஆனால் வாக்கு கொடுத்த தேவன் யோபுவோடு இருந்தபடியால் சாத்தானின் திட்டங்கள் தோல்வியடைந்தது. யோபு இழந்த எல்லாவற்றையும் தேவன் இரட்டிப்பாய் திரும்ப கொடுத்தார். தானியேலுக்கு எதிராக இருந்தவர்கள் தாங்கள் திட்டமிட்டபடியே தானியேலை பசியோடு இருந்த சிங்கங்களின் கெபியிலே போட வைத்தார்கள். இனி தானியேலின் ஜெப வாழ்க்கை அவ்வளவுதான். அவர் கட்டாயம் சிங்கங்களுக்கு இரையாகி மரித்து போவார் என்று பேசியிருப்பார்கள். ஆனால் தானியேலை குறித்து உயர்ந்த திட்டங்கள் வைத்திருந்த தேவன், அவருக்கு எதிராக இருந்தவர்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் அவர்களுடைய திட்டங்கள் தோல்வியடைந்து தானியேலை தேவன் அவர்களுக்கு முன்பாக அந்த தேசத்திலே உயர்த்தினார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய சூழ்நிலைகள், எதிராக இருக்கிற காரியங்கள் உங்களுடைய ஜெப வாழ்க்கையை அசைத்து பார்க்கிறதை எண்ணி சோர்ந்து போயிருக்கின்றீர்களா? பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு எதிராக செய்த சூழ்ச்சிகளில் அவர்கள் ஜெயத்தை பார்த்து கொண்டிருக்கிறதை எண்ணி கலங்கிக் கொண்டிருக்கின்றீர்களா? தேவனை நம்பாத மனிதர்கள் முன்பாக நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கின்றீர்களா? தேவனுடைய திட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறாததை எண்ணி மனமுடைந்து போயிருக்கின்றீர்களா? சத்ருவான பிசாசு தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாக செய்கின்ற சூழ்ச்சிகளால் குழம்பி போயிருக்கின்றீர்களா? நினைவில் கொள்ளுங்கள், வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். அவர் கட்டாயம் சூழ்நிலைகளை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். யாவருக்கும் முன்பாக உங்கள் தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு அன்பு அண்ணன் தேவச்சனமே, தடைகள் இருக்கலாம், இடர்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், வாழ்க்கையில் முன்னேறி செல்லாதபடி பல பிரச்சனைகள் எதிராக இருக்கலாம். அவைகள் மத்தியிலே தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினால் ஒன்றும் உங்களை அசைப்பதில்லை, ஒன்றும் உங்களை தடுத்து நிறுத்துவதில்லை, ஒன்றும் உங்களை மேற்கொள்வதில்லை.
அவர் உங்களுக்கு குறித்து வைத்திருக்க திட்டங்கள், நன்மைகள், அவைகள் கட்டாயம் வந்து சேரும். நம்பிக்கையோடு இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொருத்தருடைய கருத்தில் வைக்கிற அவருடைய மனதில் இருக்கிற கவலைகள், வேதனைகள், பாரங்கள், கலக்கங்கள், கேள்விகளை, பயங்களை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. நம்பினோரை ஒருபோதும் கைவிடாத தேவன். நாங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கும் விரும்புகிறதுக்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவனாகிய கர்த்தர் அதன் காலத்தில் நேர்த்தியாக நன்மையாக செய்கிற தேவன். அவருடைய மன விருப்பத்தின்படி, மன ஏக்கத்தின்படி, அவர்கள் ஜெபித்த ஜெபத்தின்படி ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஒரு அதிசயத்தை செய்யுங்க. மேன்மையான நன்மையினால் உள்ளத்தை பூரிப்படை செய்யுங்க. ஒரு நெருக்கின வியாதிகள், தடைகள், கடன் பிரச்சனைகள், எதிராயிருக்கிற சூழ்ச்சி செய்த பொல்லாத மக்கள், ஆண்டவரே, அவருடைய சூழ்ச்சிகள், தந்திரங்கள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். அவளை தடை செய்த, அவர் சந்தோஷத்தை கெடுத்த எல்லாவற்றையும் வேரோடு அழித்து போடுகிறேனப்பா. சமாதானத்தை, சந்தோஷத்தை மாத்திரம் பார்க்கட்டும். கண்ணீர் விட்ட நாட்களுக்கு ஈடாக, இழந்த நன்மைகளுக்கு ஈடாக நன்மையான நாட்கள், மகிழ்ச்சியான நாட்களை அவர்கள் காணட்டும். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசு மூலம் எடுக்க எங்கள் ஜீவ நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது அல்லவா? ஆதலால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அவை மற்றவர்களுக்கு, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மேலும் ஃபர்தர் அப்டேட்ஸ்க்காக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். மகிமையான நாட்களை தேவன் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். God bless you. Amen.